வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பீட்டர் இளஞ்செழியன் மீது சுமந்திரன் வெளிப்படுத்தியிருக்கும் அளவு கடந்த அன்பு. உண்மைகள் உறங்குவதில்லை. இலங்கை தமிழிசை கட்சிக்கு எதிராக குறிப்பாக சுமந்திரன் அவர்களையும் பிரதிபதியாக குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்திருந்த பீட்டர் இளஞ்செழியன் அவர்களுக்கு இன்று தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அவரினால் குற்றம் சுமத்தப்பட்ட பிரதிவாதி சுமந்திரன். யார் யாரை வைத்து யார் எதற்காக மர்ம முடிச்சுக்கள் அவிழ்த்து எல்லோர் மனங்களிலும் உண்மைகளின் ஒளி தர்மத்தின் வெளிப்பட்டு நிற்கின்றது. தமிழ் தேசிய தூய்மை ஆக்கத்துக்காக ஒன்றுபடுவோம். எதிரிக்கும் வாழ்த்து சொல்லுவது மனிதநேயமை என்று காந்திஜி வார்த்தைகள் உதிர்ந்து அந்த வார்த்தையை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். சுமந்திரன் தன்னை விட்டு வழக்கு போட்டால் உண்மைகளுடன் தெரிந்துவிடும் என்பதனால் தனது பெயரை வழக்கில் இணைக்கும்படி ஆலோசனை கூறி சட்டத்தரணி குருபரனை மிரட்டி வழக்கு பதிவிட்ட திறமை மிக்கவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன். சட்டத்தரணி குருபரனை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஏன் மிரட்டினார் என்று சிந்திக்கலாம். அது வேறு ஒன்றுமில்லை. காணி மோசடி வழக்கில் சிக்கி தொழில் பறிபோக நிலையில் ஜனாதிபதி ரணிலிடம் சென்ற கள்ள உறுதி விவகாரத்தில் காப்பாற்றியவர். அதனால் தான் தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை பீட்டர் இளஞ்செழியனுக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் மிரட்டலாக இலவசமாக செய்திருக்கின்றார் சட்டமேதை குருபரன். பீட்டர் இளஞ்செழியன் பல மோசடிகள் தொடர்புடையவர் என்பதனால் கட்சியிலிருந்து நீக்கியவரும் இதே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது தேவைக்கு குற்றவாளிகளை பயன்படுத்துவதும் துப்பாக்கியம். பியாலனேந்திரன் தம்பி மற்றும் செயலாளர்கள் அதிரடி கைது, விசாரணைகள் தீவிரம். வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் பியாலனேந்திரன் தம்பி மற்றும் செயலாளர் ஆகிய இருவரும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். குறித்த இருவரும் மட்டக்களப்பு கல்லடை கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் விசேட பேச்சாளர் அறிவிக்கின்றார். ஆற்றுமணல் அகழ்வுக்காக உரிமத்தினை பெற்றுக்கொள்வதற்காக சிங்களவர் ஒருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட இருவரையும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக ராஜாங்க அமைச்சர் பியாலனேந்திரன் மற்றும் தம்பி இருவர் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் கைது செய்யப்பட்ட மதகுரு வெளிப்படுத்தியிருக்கும் விசேட தகவல். மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தையில் T56 ரக துப்பாக்கிகள் பல தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட மதகுரு விசாரணையின் போது சில தகவல்களை வழங்கியிருக்கின்றார். நடத்தப்பட்ட விசாரணையில் தாம் கண்டி நாவலப்படை பகுதியில் மதகுருவாக கடமையாற்றியதாக குறிப்பிடுகின்றார். தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ததாகவும் துப்பாக்கி மீது அவருக்கு இருந்த அதீத ஆர்வம் காரணமாக அவற்றை தாம் வைத்திருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அவர் மீதான விசாரணைகள் தொடர்வதாகவும் முன்னதாக ஓட்டமாவடி நாவலடை பகுதியில் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து அவர் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் அவரது சகோதரின் வீட்டின் சோதனை நடத்தியிருக்கின்றனர். மற்றும் ஒரு T56 ரக துப்பாக்கி மற்றும் ஒரு மகசின் மற்றும் 30 தோட்டாக்கள் என்பன மீண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அம்பாறை இறக்காமம் பகுதியில் கைதான தாய் மற்றும் மகனிடம் தீவிர விசாரணைகள். ஐஸ் போதைப்பொருள் கைதான தாய் மற்றும் மகன் உட்பட்டோரில் மேலதிக விசாரணைக்காக இறக்காம போலீசார் முன்னெடுக்கின்றனர். அம்பாறை இறக்காமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வரிப்பந்தான் சினை பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் தாயும் மகனும் கைது செய்யப்பட்டனர். இறக்காமம் விசேட புலனாய்வு போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 6 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் நபர்கள் கைதாகியிருந்தனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இறக்காமம் போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதுடன் அம்பாறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மேலதிக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகிறது. மலிக தமிழ் சமூகம் தேசிய இனமாக அங்கீகாரம். இலங்கையில் கால்பதைத்து 200 ஆண்டுகளின் பின்னர் இந்த நாட்டில் வாழும் மலிக தமிழர்கள் தனி தேசிய இனமாக அங்கீகரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திரமான மற்றும் சமமான குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றும் ஒரு வருடத்தின் முன்னர் நடத்தப்பட்ட நடைப்பயணத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆரம்ப கோரிக்கைகள் 2க்கு சாதகமான பதில்கள் கிடைத்திருக்கின்றன. மலிக தமிழ் சமூகத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பாக தாம் விடுத்த கோரிக்கையை தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக மலிக சிவில் சமூக கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் அந்தோணி யேசுதாசன் அறிவித்திருக்கின்றார். மலிக மக்களை தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு மலிக தமிழர்கள் மக்கள் பொதுவான எல்லா இடங்களிலும் குறிப்பிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சனத்தொகை கணக்கெடுப்பின் போது மலிக தமிழர்கள் குறிப்பிட்டு வாக்களிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வழங்கப்பட்டிருந்தது.
2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் 338 தனிநபர்கள் மற்றும் 60 அமைப்புகள் பெயர்களுடன் மலையக மக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தல் தொடர்பாக தலைப்பில் எழுதியுள்ள கடிதத்தில் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ அறிக்கைகள், அரசாங்கத்தின் நியமனங்கள், அமைச்சரவை முடிவுகள் கூட மலையக தமிழர் என்ற அடையாளம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு. ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி கோரிக்கை முன்வைக்கும் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் லவகுரராசா இவ்வாறு அறிவிக்கின்றார். இலங்கையின் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி 2022ஆம் ஆண்டு ஆவணி 1ஆம் தேதி சுழற்சி முறையில் 100 நாட்கள் செயல்முறையை ஆரம்பித்து 2022 கார்த்திகை 8ஆம் தேதி சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பெருங்கிடத்தை வெளியிட்டிருந்தோம். இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர். இவ்வளவு காலத்துக்கும் எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவித்து பழகிவிட்டனர். எமது தலைமுறையுடன் துன்பங்கள் முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சுமூகமாக ஒருங்கிணைந்து செயற்படுவோம். இதை அனைவரும் ஜனநாயக வழிநின்று செயற்படும் ஒரு சமூக இயக்கமாக பரிணமிக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. ஹனீபியாவின் கொலையில் வாட்ஸ்அப்பின் பங்களிப்பு. இஸ்ரேலிய உளவுத்துறை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிபாவை வாட்ஸ்அப்பின் மூலம் கண்காணித்துள்ளனர். இஸ்ரேலிய உளவுத்துறை ஸ்பைஃபர் அடங்கிய வாட்ஸ்அப் செய்தியை அனுப்புவதன் மூலம் ஹனீஃபாவின் தொலைபேசியில் வெற்றிகரமாக ஊடுருவியது. இந்த ஹனீஃபாவின் இருப்பிடத்தில் துல்லியமான இருப்பிடத்தை தீர்மானிக்க அனுமதித்ததாகவும் ஒரு ட்ரோன் வீட்டின் மீது ஏவுகணை தாக்குதல் குறிவைத்து ஏவுவதற்கு உதவியது. வாட்ஸ்அப் மெசஞ்சரை பயன்படுத்தி ஹமாஸ் தலைவரை இஸ்ரேலிய உளவுத்துறை அடையாளம் கண்டதாகவும் இது குறித்து லெபனான் பத்திரிகையாளர் எலியா மெனியர் பேசியிருக்கிறார். ட்ரோனில் பதியப்பட்ட உளவு மென்பொருளின் உதவியுடன் ஹனியா இருந்த வீட்டை கண்டுபிடித்ததாகவும் பின்னர் ட்ரோனிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக விளக்கம் வழங்கப்படுகிறது. ஹனீஃபாவின் சுய விபரத்தை ஹக் செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட தீம்பொருள் இஸ்ரேலிய நிறுவனமான NSO குழுமத்தின் உரிமத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மென்பொருள் ஹேக்கர்களுக்கு செய்திகள், புகைப்படங்கள், இருப்பிட தரவுகள் மற்றும் தொலைபேசி கேமரா மற்றும் மைக்ரோஃபோனை கட்டுப்படுத்தும் அணுகலையும் வழங்குகின்றது. இந்த உண்மையை அப்படியானால் அமெரிக்க மென்பொருள்களை பயன்படுத்துவதன் உண்மையான ஆபத்தை நிலைமைகளையும் மீண்டும் காட்டுகின்றது. வாட்ஸ்அப் மெசஞ்சர் ரஷ்யாவில் தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட மெட்டா நிறுவனத்தை சேர்ந்தது. கஞ்சிபானா இம்ரான் கைது. பிரான்சிலிருந்து தப்பிச் செல்கையில் சம்பவம். கிளப் வசந்தன் கொலையின் மூளையாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் கஞ்சிபானா இம்ரான், பாதாள உலக உறுப்பினர் லொக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தகவல் உறுதி செய்கின்றது. கஞ்சிபானா இம்ரான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லொக்குப்பட்டி துபாயில் கைது செய்யப்பட்டதாகவும் கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. கிளப் வசந்த் என்றழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரூரவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானா இம்ரானால் திட்டமிடப்பட்டதாகவும் துபாயைச் சேர்ந்த பாதாள உலக குழு உறுப்பினர் லுக்குப்பட்டி என்பவரினால் வழிநடத்தப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது. இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிபானா இம்ரான் போலீசாருக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானா இம்ரான் கிளப் வசந்தை கொலை செய்ய பல கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டிருப்பதாக புலனாய்வு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரானிய தலைவர் உத்தரவு. 3 ஈரானிய அதிகாரிகளை காண்பித்து நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஹனீஃபாயின் படுகொலைக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரானிய உயர் தலைவர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக விக்னேஸ்வரனின் விசேட அறிவித்தால். தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனாலும் அநேகமாக இந்த வாரத்துக்கள் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்து விடுவோம். இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் அறிவிக்கின்றார். தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது ரணிலுக்கோ சஜித்துக்கோ அல்ல, வேறு எவருக்குமோ ஆதரவை வழங்குவதற்காக அல்ல. இது ரணிலுக்காக என்று கூறுவது முற்றிலும் தவறானது. உண்மையில் நமது தமிழ் மக்கள் அவர்கள் எதிர்காலத்துக்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தேர்வில் பலருடைய பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒருவரை தேர்வு செய்வதென்றால் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்லி வருகின்ற நிலைமைகள் இருக்கின்றன. இவர்கள் ஒருவரை சுட்டிக்காட்டி அவரை அழைத்தால் அவர் வர மாட்டேன் என்று கூறுகின்ற நிலைமையும் இருக்கிறது. உண்மையில் ஒருவரை தெரிவு செய்வதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆனாலும் அநேகமாக இந்த வாரத்துக்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுவோம் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விக்னேஸ்வரன்.
இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 202 ரூபா, கனேடியன் டாலர் 223 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 334 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 231 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 396 ரூபா, சுவிஸ் பிராங்க் 352 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 307 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 802 ரூபா, குவைத் தினார் 990 ரூபா, ஓமான் ரியால் 785 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 282ஆக உயர்வு. இந்தியாவில் மிகவும் பிரபலியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான கேரள மாநிலம் வயநாட்டில் முண்டக்கை, அட்டமலை, மேம்பாடி, சூரல்மலை போன்ற பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 282 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் சுமார் 275க்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர். மலையோர கிராமங்கள், தேயிலை, ஏலக்காய் தோட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 1600 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி மிக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2018 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பிறகு மாநிலத்தில் ஏற்பட்ட மிக மோசமான பேரழிவாகும். கடந்த 2 வாரங்களில் இந்த பகுதியில் கனமழை பெய்து மண்ணை மென்மையாக்கியதனால் இந்த பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. தீயணைப்பு படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் இராணுவத்தினரும் மீட்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளனர். கூலிப்படையின் மூலம் தனது கணவனை போட்டு தள்ளிய மனைவி, இலங்கையில் பதிவான சோக சம்பவம். கூலிப்படையின் மூலம் தனது கணவனை போட்டு தள்ளிய மனைவி, இலங்கையில் பதிவான சோக சம்பவம். யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலை ஏவி கணவனை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவியையும் மனைவிக்கு துணை புரிந்த இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுப்பட்டி இமியான் பகுதியில் கோழி இறைச்சி விற்பனையில் ஈடுபட்டு வந்த குடும்பஸ்தரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஜூன் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை வெளி மாவட்டத்திலிருந்து வாகனம் ஒன்றில் கோழிகள் கொண்டு வரப்பட்டு அவருக்கு விநியோகம் செய்த பின்னர் வாகனம் திரும்பிச் சென்றது. அதன் பின்னர் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டு குடும்பஸ்தர் வெளியே வந்து பார்த்தபோது வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டது. சத்தம் கேட்டு அவரது மணி வெளியே வந்தபோது வாள்முனையில் அச்சுறுத்தி அவர் அணிந்திருந்த தங்கச்செலியங்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றனர். வாள்வெட்டில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் வல்வெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். குடும்பஸ்தரின் கொலையை நகைக்கான கொலையாக மாற்றவே நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் கொலையாளியின் மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணை முன்னெடுத்தனர். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மற்றொரு இளைஞனை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிட்டனில் கத்திக்குத்து சம்பவத்தில் சிறுமி பலியானதை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறையின் போது இலங்கையரின் கடை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் சவுத் போர்ட்டில் கத்திக்குத்து சம்பவத்தில் சிறுமி பலியானதை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறையின் போது இலங்கையரின் கடை அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையரின் பல்பொருள் அங்காடியை வன்முறை கும்பல் ஒன்று சூறையாடி பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையரான சானக பாலசுகுரி என்பவரின் வர்த்தக நிலையமே சூறையாடப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் பலியானவர் நினைவுகூறும் நிகழ்வின் பின்னர் மொனசைட் பகுதியில் வன்முறை இடம்பெற்றது. அந்த பகுதி பாதுகாப்பானதாக மாறலாம் என்று அச்சம் காரணமாக தனது வர்த்தக நிலையத்தை மூடிக்கொண்டு அன்று மாலை வீடு திரும்பிய இலங்கையரான பாலசூரிய வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமராவின் மூலம் தனது வர்த்தக நிலையம் சூறையாடப்படுவதை பார்த்துள்ளார். அவர்கள் ஜன்னல் கண்ணாடியை காலால் உதைந்ததாகவும் தெரிவித்திருக்கும் அவர் வர்த்தக நிலையத்தின் வெளியே தீயை பார்த்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். நான் 999 என்ற எண்ணில் அழைத்தேன். சிசிடி எனது பிள்ளைகள் அதனை பார்த்தார்கள் என்று அலறினேன். மறுநாள் காலை சேதங்களை பார்த்தேன் என்று தெரிவித்த அவர் அனைத்து பொருட்களும் தரையில் காணப்பட்டன. அவர்கள் அனைத்தையும் எடுத்து சென்றதாக கூறியிருக்கின்றார். நான் காப்புறு செய்யவில்லை. இலங்கையரான சானக பாலசூரிய தெரிவிக்கின்றார். இது மிகவும் மோசமான விடயம். ஆனால் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிதி திரட்டி எனக்கு உதவப் போகின்றார்கள் என்று தெரிவித்த அவர் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். ஜனாதிபதியை சந்தித்தார் குகதாசன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். திருகோணமலை மாவட்ட நிலவும் பல்வேறு தேவைகள் மற்றும் அபிவிருத்தி மற்றும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இருப்பதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதன்போது தமிழ்சார் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நன்றி.